வெல்கம் டு சாம்கோ டெக்னாலஜிஸ் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னாக்கா RFID, RF, ப்ளூடூத் மாடியூல், ZIGBEE மாடியூல் இதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா, இது வந்து ரேடியோ ஃப்ரீக்வன்சி ஐடென்டிஃபிகேஷன். இது வந்து ஆண்டனா மாதிரி கொடுக்கு ரிசீவர் காயில். இது வந்து நீங்கள் வந்து இந்த பாட்டம் சைடில் பின் இருக்கு இல்லையா, அதை வந்து நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு 2 பின் உள்ளதில் இதில் வந்து நீங்கள் வந்து அவுட்புட் பவர் சப்ளை கொடுக்குற மாதிரியும் இங்கே வந்து அவுட்புட் எடுக்கிற மாதிரி இருக்கும். இது ஒரு மாடல். உங்களுக்கு 3 மாடல் காட்டியிருக்கேன் இந்த இதில். உங்களுக்கு இது ஒரு மாடலு. இல்லை இது காயில் தனியாக கொடுத்துருக்காங்க, காப்பர் காயில். இதில் வந்து தனியாக உங்களுக்கு இருக்குது. இந்த இதில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த போர்ட்லேயே வந்து ட்ராக்காக கொடுத்துருக்காங்க இந்த மாடலில். இது வந்து டேகு. இதுக்குள்ளேயும் ஒரு ரிசீவ் சர்க்யூட் காயில்லாம் இருக்கும். இது வந்து நீங்கள் இப்படி கிட்ட அப்படி கொண்டு போனாலே போதும், சென்ஸ் பண்ணிடுவாங்க உங்களுக்கு. இது அனதர் டைப்பு EM18 ரீடர் மாதிரி சொல்லுவாங்க. இதுவும் RFID தான் உங்களுக்கு. இதில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த TX கிரவுண்டு 5 வோல்ட் பவர் சப்ளை 3 பின் இருக்கு டோட்டலாக. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பர்பஸ் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு சைஸஸ். இது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 125 கிலோஹெர்ட்ஸில் ரன் ஆகக்கூடியது. 50 மில்லிமீட்டர் 50 mm தான் இது கவர் ஆகும். இதுக்கு பார்த்தீங்கன்னா ATM கார்டு மாதிரி இந்த 3 இருக்கு இல்லையா, அந்த 3க்குமே பார்த்தீங்கன்னா ATM கார்டு மாதிரியே ஒரு கார்டு இருக்கும், ஒயிட் கலரில் இருக்கும். அந்த கார்டு தான் வந்து இது சென்ஸ் பண்ணணும். அந்த கார்டு பார்த்தீங்கன்னாக்கா கார்டு நம்பர் இருக்கும், ஒரு 12 டிஜிட் நம்பர் இருக்கும். நீங்கள் கார்டை அப்படி கிட்ட கொண்டு போனாலே அது மேலே படணும் தேவையில்லை. ஒரு 50 mm டிஸ்டன்ஸ் கவரேஜ்லேயே அதை வந்து சென்ஸ் பண்ணிவிடும். அந்த கார்டோட நம்பரை வந்து இது வந்து ரீடர். இது 3மே பார்த்தீங்கன்னா ரீடரு. அந்த கார்டு தான் வந்து உங்களுக்கு டேகுங்கிற மாதிரி RFID டேகுன்னு சொல்லுவாங்க. அதை அது கிட்ட நீங்கள் எடுத்துகிட்டு போனாலே அதை வந்து ரீட் பண்ணிடும். இது எதுக்காக இந்த மாடல் வந்து நம்ம ப்ராஜெக்டில் வந்து யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ நீங்கள் ATM கார்டு எதுக்கு யூஸ் பண்ணுறீங்க? அமௌண்ட்டு எடுக்கிறதுக்கு, டெபிட் பண்ணுறதுக்கு, கிரெடிட் பண்ணுறதுக்கு, அந்த மாதிரி பர்பஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது பர்பஸ் யூஸ் பண்ணுறீங்க, யூனிக்காக உங்களுக்குன்னு ஒரு ஐடி கார்டு தர மாதிரி தான் இப்போ செக்யூரிட்டி பர்பஸ்க்காக யூஸ் பண்ணக்கூடியது. செக்யூரிட்டி பர்பஸ்க்கு வந்து நிறையா இருக்குது. ஃபிங்கர் பிரிண்ட்டு, ஐடி ஸ்கேனர் அந்த மாதிரி இருக்குது. அதில் இது ஒன் டைப் ஆஃப் செக்யூரிட்டி டிவைசஸ். இது வந்து RFID ரேடியோ ஃப்ரீக்வன்சி ஐடென்டிஃபிகேஷன் சொல்லுவாங்க. இது ஜஸ்ட் RF. இது RFID வேறு, RF வேறு. இது வந்து வயர்லெஸ் டிவைஸ். இது வந்து RF டிரான்ஸ்மிட்டர், இது வந்து RF ரிசீவர். நான் கிட்ட எடுத்து காமிக்கிறேன் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. டிரான்ஸ்மிட்டர் ரிசீவரும் செப்பரேட்டாக இருக்கும். அதில் ஃப்ரீக்வன்சி எழுதிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னாக்கா 434 மெகாஹெர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது டிரான்ஸ்மிட்டரில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 4 பட்டன் இருக்கு இல்லையா, அதாவது இதை பற்றி 4 LED இருக்குது. இந்த பட்டனை கிளிக் பண்ணாக்கா அந்த LED வந்து ஆன் ஆகும். 10 மீட்டர் வந்து கவர் ஆகும். அதுமாதிரி ரெண்டும். இது வந்து பவர் சப்ளைக்கு உண்டான LEDs. இது நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அட்ரஸ் இது 4 பின் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை அப்படி மூவ் பண்ணிக்கலாம். இது வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதில் என்ன அட்ரஸ் கொடுத்துருக்கீங்களோ அதே அட்ரஸ் இதுலேயும் சேமாக இருக்கணும். அப்போ தான் வந்து கம்யூனிகேஷன் நடக்கும் உங்களுக்கு. இப்போ 4 பின்னுமே அந்த சைடு இருந்துச்சுனாக்கா இதுலேயும் அதே மாதிரி 4 சைடுமே அந்த சைடு இருக்கணும். இல்லை இந்த ஒரு பின்னு மட்டும் இந்த சைடு சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னாக்கா இதுலேயும் சேஞ்ச் பண்ணணும். இது மாறி இருந்துச்சுனாக்கா, அட்ரஸ் சேஞ்ச் ஆயிடுச்சுனாக்கா கம்யூனிகேஷன் நடக்காது உங்களுக்கு. இது வந்து கம்யூனிகேஷன் நடக்குதான்னு பார்க்கறதுக்கு ஒரு LED கொடுத்துருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னாக்கா இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணாக்கா இண்டிகேட் பண்ணணும். இது வந்து 2 டிவைஸும் வந்து இது ஆன்ல இருந்தால் தான், இதுவும் 2மே ஆன்ல இருந்தால் தான் இந்த LED எரியும். இது பவர் சப்ளை, பவர் கொடுத்தாலே. இப்போ இது ஆஃபில் இருக்கு, இது மட்டும் நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்கன்னாக்கா இந்த பவர் சப்ளை எரியும். ஆனால் இந்த LED எரியாது, இதுவும் எரியாது. இது வந்து இது ஆன் பண்ண ஒன்லி எரியும். இது 2மே பவர் கொடுத்து ஆன்ல இருந்தால் தான், அது 10 மீட்டருக்குள்ளே இருந்தால் தான் இது எரியும். ஏன்னா 10 மீட்டருக்கு மேலே போயிடுச்சுனாக்கா கவர் ஆகாது. அப்போ வந்து நோ சிக்னல் மாதிரி தான் காட்டும் உங்களுக்கு. சிக்னல் வந்து 2த்துக்குமே ப்ராப்பராக கிடச்சிட்டு இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான் இந்த LED. இது வந்து நம்ம ப்ராஜெக்டில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 10 எக்ஸாம்பிள் சொன்னால் உங்களுக்கு கிளியராக புரியும் உங்களுக்கு. இப்போ ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுவோம், ஆட்டோமேட்டிக்காக வந்து வெஹிக்கிளோட ஸ்பீடை வந்து நம்ம வந்து ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னாக்கா RF தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த RF டிரான்ஸ்மிட்டர் வந்து ஸ்கூல் சைடு, காலேஜ் சைடு, பஸ் ஸ்டாண்டு, டெம்பிள், க்ரௌடு அதிகமாக இருக்கிற ஏரியாவில் என்ட்ரன்ஸில் வந்து இதை செட் பண்ணிவிடுவாங்க. என்ட்ரன்ஸ் கேட்டில் ரிசீவர் மாடல் வந்து உங்களுக்கு 2 வீலரோ இல்லை 4 வீலர்லையோ
செட் பண்ணிக்கிற மாதிரி. இது 10 மீட்டராக இருந்தாலும் அரௌண்ட் சர்க்கிள்னு வச்சுக்கோங்களேன், சர்க்கிளோட சென்டர் பாயிண்ட் தான் இந்த மாடுலுக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சைடு இப்போ ரோடு இருக்கு, இங்கே இந்த பாயிண்ட்ல இருக்கு, இந்த சைடு ஒரு 10 மீட்டர், இந்த சைடு ஒரு 10 மீட்டர், அப்போசிட் 10 மீட்டர், டோட்டலாக பார்த்தீங்கன்னா 20 மீட்டர் உங்களுக்கு வந்து கவரேஜ் கிடைச்சிடும் ரவுண்ட் சர்க்கிள்ங்கிறதுனால உங்களுக்கு. அப்போ அந்த 20 மீட்டரில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 20 பில்டிங் கிட்ட வந்துடும் உங்களுக்கு அதுலேயே. அப்போ வந்து இந்த கவரேஜ் டிஸ்டன்ஸ் நமக்கு போதுமானதாக இருக்கும் அந்த ப்ராஜெக்ட்டுக்கு. சம் எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். அந்த மாதிரி நிறைய டைப் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸுக்கு இந்த RF யூஸ் பண்ணலாம். இல்லை வயர்லெஸ் மூலமா வந்து லேம்ப்லாம் வந்து ஆன் ஆஃப் பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு இந்த RF நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு என்ன ப்ளஸ் பாயிண்ட்டு, இப்போ டிவி ரிமோட்லாம் யூஸ் பண்ணுறாங்க IR ஓல்டு மெத்தடு. அது பார்த்தீங்கன்னாக்கா டிவி நீங்கள் வந்து சேனல் சேஞ்ச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா அந்த ரிமோட் வந்து டிவிக்கு நேராக நீங்கள் காட்டணும். தனியாக பக்கத்து ரூமில் இருந்து டிவி சேனல் ரிமோட்டை வந்து நீங்கள் ஆப்ரேட் பண்ண முடியாது, ஏன்னா கம்யூனிகேஷன் நடக்காது, ஸ்ட்ரைட் லைனாக இருக்கணும். அந்த ஒரு ட்ராபேக்கு இதில் கிடையாது. ஏன்னா இது வந்து வேவ்ஸாக தான் சென்ட் ஆகுது. அப்போ இடையில செவுர் இருக்குது, நீங்கள் பக்கத்து ரூமில் இருக்கீங்க, டிவி இன்னொரு ரூமில் இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் பட்டனை கிளிக் பண்ணாலும் இது ரியாக்ஷன் நடக்கும். அதான் அதுக்கும் உள்ள ஒரு டிஃப்ரென்ஸு. அதை விட இது கொஞ்சம் அட்வான்ஸ்டு மாடல் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு ப்ளூடூத். இது எல்லா மொபைல் ஃபோன்லேயும் உங்களுக்கு ப்ளூடூத் இருக்கும். இது தனி மாடலில் கிட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடியது இருந்ததுக்கு. இதை பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 6 பின் இருக்கு டோட்டலாக. 2 பின் வந்து பவர் சப்ளை பண்ணு, 2 பின் வந்து ரிசீவர் டிரான்ஸ்மிட்டர். இந்த டிவைஸ் வந்து டிரான்ஸ்சீவர். இந்த RF வந்து செப்பரேட்டாக இருக்கும், டிரான்ஸ்மிட்டரும் ரிசீவரும் தனியாக இருக்கும். இல்லை ஒரு டிவைஸை வந்து டேட்டா வந்து சென்டும் பண்ணும், ரிசீவும் பண்ணும் உங்களுக்கு. ஆப்ரேட்டிங் வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா எல்லா டிவைஸுமே ஆப்ரேட்டிங் வோல்டேஜ் 5 வோல்ட்டாக ரன் ஆகக்கூடியது. 5 வோல்ட் நீங்கள் கொடுத்தாலும் 3.3 வோல்ட்டாக கன்வெர்ட் பண்ணக்கூடிய அந்த ஆப்ஷன் அந்த போர்ட்லேயே கொடுத்துருப்பாங்க இன்பில்ட்டா. இப்போ இதுல பார்த்தீங்கன்னாக்கா 3.3 வோல்ட்லேருந்து 6 வோல்ட் வரைக்கும் கொடுக்கலாம் கொடுத்துருக்காங்க. அதிலே எழுதியிருப்பாங்க பாருங்க, 3.3 வோல்ட்லேருந்து 6 வோல்ட் வரைக்கும் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் 3.6 வோல்ட் கொடுத்தாலும் அது ஒர்க் ஆகும், 6 வோல்ட் கொடுத்தாலும் அது ஒர்க் ஆகும். 6 வோல்ட் கொடுத்தீங்கன்னாக்கா இந்த போர்ட்லேயே பார்த்தீங்கன்னாக்கா அந்த 3.3 வோல்ட்டை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு சர்க்கியூட்ஸில் கொடுத்துருப்பாங்க. ரெகுலேட்டர் உள்வெளி SMDயாக இருக்கும் உங்களுக்கு. அதை வந்து 3.3 வோல்ட்டை வந்து ரெடியூஸ் பண்ணி இந்த மாடல். இதுதான் ப்ளூடூத் மாடல். இது ஆண்டனா அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா, இது வந்து ஆண்டனா உங்களுக்கு இன்பில்ட் அந்த போர்டோடய வராது, ஆன்போர்டு ஆண்டனா. அதுமாதிரி இதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல வர ஆண்டனா PCBலே கொடுத்துட்டாங்க நமக்கு. ஃப்ரீக்வன்சின்னு பார்த்தீங்கன்னாக்கா 2.4 GHz ரன் ஆகக்கூடியது. இது 125 kHz, இது 434 ஆர் 35 MHz நடக்குது. kHz MHz இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா GHz ரன் ஆகும். இதுவும் ப்ளூடூத் வந்து 10 மீட்டர் தான் கவர் ஆகும் உங்களுக்கு. ப்ளூடூத்தில் நம்பர் ஆஃப் டைப் நிறையா இருக்குது. சில 15 மீட்டரு 20 மீட்டர்லாம் ப்ளூடூத்தில் அவைலபிலிட்டி இருக்குது. 30 மீட்டர் வரைக்கும் நான் கேள்விப்பட்டேன் இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ இந்த மாடல் பார்த்தீங்கன்னாக்கா HC05 இது வந்து 10 மீட்டர் தான் கவர் ஆகும் உங்களுக்கு. இது வந்து டிரான்ஸ்சீவர் உங்களுக்கு 2.0 GHz ரன் ஆகக்கூடியது. இது வந்து கிட்டில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாடல்ஸ் கொடுத்துருப்போம். உங்கள் மொபைல் ஃபோனில் ஒரு ப்ளூடூத் இருக்கும், அந்த ப்ளூடூத்தையும் இந்த கிட்டில் இருக்கக்கூடிய இந்த ப்ளூடூத் மாடலையும் வந்து கம்யூனிகேஷன் பண்ணி நம்ம வந்து மொபைல் ஃபோனில் ஆண்ட்ராய்டு ஆப் இன்ஸ்டால் பண்ணி அந்த ஆப்பில் வந்து ஏதாவது ஒரு கீயை ப்ரெஸ் பண்ணால் ஒரு டேட்டா வந்து சென்ட் ஆகிற மாதிரியும், அந்த டேட்டா வந்து இது ரிசீவ் பண்ணிட்டு இது வந்து மைக்ரோ கண்ட்ரோலருக்கு வந்து அந்த டேட்டா கொடுக்குற மாதிரியும். மைக்ரோ கண்ட்ரோலர் வந்து ப்ரீ டிஃபரெண்டாக கோடிங் பண்ணியிருப்போம். எந்த கமெண்ட் வந்து அந்த பல்ப் ஆன் ஆகணும், ஆஃப் ஆகணும், மோட்டார் ஆன் ஆஃப் அது மாதிரி லோட வந்து டிவைசஸ் இருக்கு இல்லையா, அதை ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி பர்பஸுக்கு இந்த ப்ளூடூத்தை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா கூட டேட்டா வந்து ஷேர் பண்ணுறதுக்கு இப்போ சென்சார்ஸ் தான் இருக்குது. ஃபயர் ஆகிடுச்சு, இல்லை கேஸ் வந்து எவ்வளோ ppm இருக்குது, டெம்பரேச்சர் வந்து எவ்வளோ டிகிரி செல்சியஸ் இருக்குது, ஹியூமிடிட்டி வந்து எவ்வளோ % இருக்குது, அந்த மாதிரிலாம் பார்க்கணும் அப்படின்னாக்கா கிட்லேருந்து அந்த சென்சார்ஸ் இருக்கு இல்லையா, சென்சார்ஸ் வந்து சென்ஸ் பண்ணி மைக்ரோ கண்ட்ரோலருக்கு டேட்டாவை சென்ட் பண்ணணும். மைக்ரோ கண்ட்ரோலர் இந்த ப்ளூடூத் வழியாக வந்து வயர்லெஸ் மூலிமா நம்ம மொபைல் ஃபோனுக்கு வந்து சென்ட் பண்ணணும். நம்ம மொபைல் ஃபோன் வந்து ரிசீவர் மாதிரி வேலை செய்யும். அந்த இடத்துல நம்ம மொபைல் ஃபோனில் இருக்க அந்த ஆண்ட்ராய்டு ஆப் வந்து சென்சாரோட வேல்யூ நமக்கு டிஸ்பிளேல காட்டும் உங்களுக்கு. அந்த மாதிரி ப்ராஜெக்ட்லாம் வந்து இந்த ப்ளூடூத்தும் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆண்ட்ராய்டு ஆப்பை வந்து கம்யூனிகேட் பண்ணி யூஸ் பண்ணுறது மெத்தட்ஸ்லாம் இது நமக்கு சூட்டபுளாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ZIGBEE பார்த்தீங்கன்னாக்கா 30 மீட்டர் கவர் ஆகிற மாதிரி இருக்குது. 100 மீட்டர் வரைக்கும் ZIGBEE கவர் ஆகணும் உங்களுக்கு. இப்போ இந்த மாடல் பார்த்தீங்கன்னா ZIGBEEல CC2500, ப்ளூடூத் வந்து HC05, ZIGBEE வந்து CC2500 மாடலு. இது வந்து 30 மீட்டர் நம்ம கவர் ஆகுது. இதே CC2530ன்னு ஒரு மாடல் இருக்குது, அது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 100 மீட்டர் கவர் ஆகும். இதுவும் டிரான்ஸ்சீவர், ப்ளூடூத்தும் டிரான்ஸ்சீவர், இதுவும் டிரான்ஸ்சீவர். ஒரு டிவைஸ் வந்து டேட்டா வந்து சென்டும் பண்ணும்,
ரிசீவ் பண்ணும். இதுதான் அந்த மாடியூல். இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா 5 வோல்ட் கொடுக்குற மாதிரி அந்த போர்ட்லேயே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. இதை பார்த்தீங்கன்னாக்கா எல்இடி 3 எல்இடி இருக்கு இல்லையா, ஒன்று வந்து பவர் எல்இடி, ஒன்று வந்து டேட்டா வந்து சென்ட் பண்ணுறதுக்கு உண்டான எல்இடி, இன்னொரு எல்இடி பார்த்தீங்கன்னா டேட்டா வந்து ரிசீவ். இந்த ஆர்எக்ஸ்னாக்கா ரிசீவிங், டிஎக்ஸ்னா டிரான்ஸ்மிட்டிங், இது பிடபிள்யூனா பவர் சப்ளைக்கு உண்டானது. இது வந்து நீங்கள் பார்டர் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக ஒரு 4 பட்டன்ஸ் வச்சுருக்காங்க அட்ரஸ்க்காக. இதை நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்டர் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் தனியாகவே இதுக்கு சர்க்யூட் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிட்டு ஒரு வீடியோஸ் நான் போகிறேன். இதை மட்டுமே ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சர்க்யூட்ஸ்லாம் எப்படி வந்திருக்கு, இந்த மாடியூலில் என்னென்ன பின்ன இருக்குது, ஒவ்வொரு பின்னும் என்ன பர்பஸ்க்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னு நான் டீட்டெயிலாக வந்து இன்னொரு வீடியோ உங்களுக்கு நான் போடுறேன். இது கிறிஸ்டல் ஆசிலேட்டர். இந்த கிறிஸ்டல் ஆசிலேட்டர் 2 இருக்குது பாருங்கள். இந்த கிறிஸ்டல் ஆசிலேட்டர் இந்த ஐசிக்கு, இது ஒரு பிக் மைக்ரோ கண்ட்ரோலர் ஐசி யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ஒன் டைப் ஆஃப் ஐசி, இது இன்பில்டாகவே இருக்கும் உங்களுக்கு. இது கிறிஸ்டல் ஆசிலேட்டர், இந்த ஐசிக்கு இந்த கிறிஸ்டல் ஆசிலேட்டர். இது பார்த்தீங்கன்னாக்கா ஆண்டனா, ஆன்போர்டு ஆண்டனா அதுக்கு அதிலே வந்துச்சு. தனியாக ஆண்டனா ஒயராக கொடுக்காம போர்ட்லேயே வந்து காப்பர் லைனாக கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. இதுதான் இந்த மாடியூல். இந்த மாடியூல் பார்த்தீங்கன்னாக்கா 3.3 வோல்ட் பண்ணக்கூடியது. இப்போ நம்ம கொடுக்குற அந்த 5 வோல்ட்டை பாட்டம் சைடில் ஒரு ஐசி கொடுத்துருக்காங்க பாருங்க. இது 5 வோல்ட்டை 3.3 வோல்ட்டாக வந்து ரிடியூஸ் பண்ணி கொடுத்துரும் இந்த மாடியூலுக்கு. இந்த மாடியூல் வந்து 3.3 வோல்ட்டில் ரன் ஆகக்கூடியது. ZIGBEE பார்த்தீங்கன்னாக்கா, ஏன்னா ZIGBEE வந்து மொபைல் ஃபோனில் இருக்காது இல்லையா, அதனால வந்து 2 ZIGBEE மாடியூல் நம்ம யூஸ் பண்ணி ஆகணும். ஒன்று டேட்டாவை சென்ட் பண்ணுச்சுனாக்கா இது ரிசீவ் பண்ணும், இது சென்ட் பண்ணால் இது ரிசீவ் பண்ணுற மாதிரி. ப்ளூடூத்துக்கு சிங்கிள் கூட யூஸ் பண்ணிக்கலாம், டபுளாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனாக்கா சிங்கிளாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம மொபைல் ஃபோனில் வந்து ப்ளூடூத் இருக்கிறனால அந்த ப்ளூடூத்தோட இந்த ப்ளூடூத் வந்து கம்யூனிகேட் ஆகிக்கும். இப்போ இதுக்கு இந்த மாதிரி ZIGBEE யூஸ் பண்ணதுனாக்கா நீங்கள் தனியாகவே 2 டிவைஸ் வாங்குற மாதிரி இருக்கும். ZIGBEE வந்து காஸ்ட் வைஸும் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறனால மேக்ஸிமம் இப்போ உள்ள வயசில் வந்து நான் வந்து ப்ளூடூத்தில் தான் கொடுக்குறேன். ஏன்னா ரெண்டுமே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து சேம் தானே. டெமோ காட்டுறது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு கிளாஸ் ரூமில் தான் டெமோ காட்டுவோம். அது வந்து ஒரு டேபிளில் தான் இருப்போம். நம்ம ஒரு 10 மீட்டருக்குள்ள தான் நமக்கு டிஸ்டன்ஸ் காலேஜ் ஆனாலே போதுமானதாக இருக்கும். அதனால ப்ளூடூத் கிட்டத்தட்ட ரெண்டுமே சேம் ஃப்ரீக்வன்சி பண்ணக்கூடியது தான் உங்களுக்கு. ஆனால் இது ZIGBEE பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ப்ளூடூத்தோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கிது. பட் ஆனால் டேட்டா நீங்கள் அதிகமாக அனுப்பணுன்னாக்கா ப்ளூடூத் பெஸ்ட்டாக இருக்கும். ZIGBEEயோட கம்பேர் பண்ணும்போது அதிக டேட்டா அனுப்புறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து ப்ளூடூத் பெஸ்ட்டு. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.